ஹலோ அப்பா, நான் ரமணி பேசுறேன். எந்த ரமணியா? உங்க பொண்ணுப்பா. அதே ரமணி தான். அப்பா, அம்மா இங்கதான் இருக்காங்க. எந்த அம்மாவா? அப்பா, என்னப்பாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்பா, அம்மா அழுதுட்டே இருக்காங்க. பா, சரிப்பா, ப்ளீஸ் நீங்க இங்க வாங்க, நம்ம பேசிக்கலாம். என்னது, லாயரை பார்த்துட்டு வரீங்களா? அப்பா, அம்மா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. இன்னொரு வயசானவங்க இல்லையா? அதனாலதான் டைவர்ஸ் பண்ண போறீங்களா? இல்லப்பா, அம்மாக்கு அப்படி ஒண்ணு வயசு ஆயிடல. ஒரு நிமிஷம். அம்மா, ஒரு டவுட். அப்பாவோட உனக்கு வயசு குறைச்சல் தானே? ஓகே 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 ஓகே, குறைச்சலா தான் இருக்கும். அப்பா, முதல்ல நீங்க இங்க வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரமணி, ஒரு நிமிஷம் மேல வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரமணி, அப்பா என்ன சொன்ன? அப்பா வரட்டும்மா, அப்புறம் பேசிக்கலாம். கூட ரமணி, என்னால நம்பவே முடியலடா. நம்மள பார்த்து நம்மள மாதிரி இருக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுறாரு. எப்படிடா? ஐயோ, பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ரமணி, ரீசெண்டா உங்க அப்பாக்கு தலையில ஏதாவது அடிபட்டுதா? இல்ல இந்த சினிமாலாம் வர மாதிரி தலையில அடிபட்டு அமீஷியா, பர்சனாலிட்டி சேஞ்ச், பூர்வ ஜென்ம ஞாபகம், இப்படி ஏதாவது ஆயிருக்குமா? கரெக்டா, அப்படி ஏதாவது நடந்திருக்கணும். ஐயோ அப்பா, ரமணி, இப்ப என்னடா பண்றது? ரமணி, ரமணி, அப்பாக்கு ரமணி, calm down. யோசிப். ரமணி, I have a doubt. என்ன? உங்க அப்பா அம்மா டைவர்ஸ்க்கு அப்புறம் நீ யார் கஸ்டடியில இருப்ப? இல்ல கோர்ட்ல நீ உங்க அப்பா கிட்ட போறியா இல்ல உங்க அம்மா கிட்ட போறியான்னு கேட்டா நீ யாரை சூஸ் பண்ணுவ? ரமணி, ஐ திங்க் நீ உங்க அம்மாவை தான் சூஸ் பண்ணும். ஏன்னா டாக்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் டாக்டர் மதர் பவுண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் மதர் டைவர்ஸ்க்கு அப்புறம் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. எதுக்கும் நீ உங்க அம்மாவே சூஸ் பண்ணு. பாவம், ஐ லைக் ஹர். ரமணி, விட்டா நீயே உங்களை பிரிச்சு விட்டுருவ போல இருக்கு. I'll try to ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றேன். நோ நீட். நீ உன் வாயை மூடிட்டு இரு. எங்க அப்பா இப்ப வந்துருவாரு. நான் அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தணும். நீ அவங்களை சமாதானப்படுத்த போறியா? World War III தான். ரமணி, என்ன யோசிக்க விடு. உங்க செக்யூரிட்டிக்கு போஃபோஸ் கன் இருக்கு, என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லை. ரமணி, ரமணி, this is too much. சாரி சொல்லு. சாரியா? எதுக்கு? ரமணி, நீ என்ன டாபுட்டு பேசுற. இட்ஸ் ஓகே. வீட்டு வேலைலாம் செய்ய மாட்டேங்கிறேன். இட்ஸ் ஓகே. லட்சணமா புடவை கட்ட மாட்டேங்கிறேன். தட்ஸ் ஆல்சோ ஓகே. பட் நான் உன்னுடைய ஹஸ்பண்ட், என்ன நீ எப்படி அடிக்கலாம்? சாரி சொல்லு. முடியாது. அப்போ டைவர்ஸ் தான். ஃபைன். எங்க அப்பா அம்மா மேட்டர் சால்வ் பண்ண உடனே முதல் வேலையை நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன். ஃபைன். Now let me think in peace. நோ நோ நோ, கண்டிப்பா டைவர்ஸ் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதுதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா எவ்வளவு தைரியமா எதிர்த்து பேசுற? இவன் எதுக்கு எடுத்தாலும் அழறாமா? ஆனா அங்கிள், ரமணி அழுத நீங்க பாத்திருக்கீங்களா? ஆண்டி அழுது எவ்வளவு அழகா இருக்கு. அவங்க அழுதுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு, நாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா ரமணி அழுது பயங்கரமா இருக்கு. ரமணி, கொஞ்சம் அழுது காட்டு ப்ளீஸ்.
அங்கிள் பாத்தீங்களா ஆண்டியே பெட்டர் இல்லையா? இந்த பேச்செல்லாம் வேணாம் மாப்பிள. மொத்தத்துல லைஃப்ல நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் மாப்பிள. கண்டிப்பா டைவோர்ஸ் தான் மாப்பிள. இந்தாங்க இந்த அப்ளிகேஷன்ல நீங்களே கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. அம்மா நீ கொஞ்சம் அழாம இருக்கியா? ஏன்பா அம்மா இப்படி அழறாங்கன்னா நீங்க அவங்கள டைவர்ஸ் பண்றீங்க? உண்மையை சொல்லுங்க, வேற ஏதாவது ரீசன் இருக்கா? கரெக்ட் இருக்கு. இப்போ நீ மாப்பிள்ளை எவ்வளவு ஆசையோட வாடா போடான்னு கூப்பிடுற, அதுல எவ்வளவு பாசம், நட்பு, இன்டிமசி இதெல்லாம் இருக்கு தெரியுமா? அப்படியா அங்கிள்? ஆமா மாப்பிள, உங்களுக்கு தெரியாது. ஐ லைக் இட் வெரி மச். பட் எங்க ஆபீஸ்ல எல்லாரும் வைஃப்க்கு அடங்கணுவேன் ஹென்பெக்ட்னு கிண்டல் பண்றாங்க. அவங்க எல்லாம் ஹிப்போக்ரட்ஸ் மாப்பிள. அன்புக்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க. அவங்க எல்லாரும் ஒரே ஒரு தடவை அவங்க வைஃபை வாடா போடான்னு கூப்பிட சொல்லி பார்க்கட்டும். அப்ப தெரியும் அதுல இருக்கிற இன்டிமசி என்னன்னு. ஆனா இவ ஆசையா டே சீனிவாசா வாடா, டே சீனிவாசா உக்காருடா அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாள. அதை விடுங்க மாப்பிள. யாராவது என் பேரை கேட்டா வாய் நிறைய சீனிவாசன் சொல்ல மாட்டேன்றாள. சுகர் கம் சன்னா. எவ்வளவு வேதனையா இருக்கும் சொல்லுங்க மாப்பிள. கட் கட் ஆண்டி, அங்கிள் ஆசைப்படுற மாதிரி வாடா போடான்னு பேசிருங்களேன். அது மட்டும் என்னால முடியாது மாப்பிள. புரியாதா? அப்போ டைவர்ஸ் தான். மாப்பிள அது காரணம் இல்ல. அங்க தலைய பாருங்க, டை அடிச்சிருக்காரு. நான் ஏமாந்துட்டேன். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. இதுல என்ன விஷயம் இருக்கு? இளம திரும்பி இருக்கு மாப்பிள. ஓ, அப்போ டைவர்ஸ் ஆன உடனே ரெண்டாவது கல்யாணமா? பொண்ணு பாத்துட்டீங்களா? ரமணி மாப்பிள நீங்க வேற குழப்பாதீங்க. அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என்ன பாவேன் மாப்பிள? நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்பா, அப்ப என்னோட இனிஷியல் மாறிடுமா? ஆஃப் கோர்ஸ். ஐயோ பாத்தீங்களா, இன்ஷியல் மாற அளவுக்கு போயிட்டா. கவலைப்படாதம்மா, உன்னோட இனிஷியல் மாறிடும். எல்லாம் இவனால தாம்மா. டேய் ரமணி, நீ சும்மா இருடா. கேட்டியா கேட்டியா? இவ்வளவு நல்லா இருக்கு பத்தியா ரமணிமா? இன்னொரு தடவை அதே மாதிரி கூப்பிடு. எதே மாதிரிப்பா? அதாம்மா மாப்பிள்ளை இப்ப டா போட்டு கூப்பிட்டிய, அதே மாதிரி கூப்பிடு. ஓ அதுவா? ரமணி டேய் ரமணி டேய், நீ டா சும்மா டா இருடா. போதுமாப்பா? ஆண்டி வாய மூடிட்டீ. நீ மாப்பிள்ளை கிட்ட இப்படி சண்டை போடுறத கேட்டு கேட்டு தான் டைவர்ஸ் சொல்லி அவரும் புத்தி வியாதி அவருக்கு தொத்திட்டு இருக்கு. ஐயோ ஆமா டைவர்ஸ் வேணும். இப்ப கையெழுத்து போடு. அம்மா நீ கொஞ்சம் அழாம இருக்கியா? அழாதம்மா ப்ளீஸ். நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்பா, அம்மா இப்படி எதுக்கு எடுத்தாலும் அழறது, உங்களை வாடா போடான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்றது, இது மட்டும்தான் ரீசனா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இன்னும் இருக்கு. நினைச்சேன் அங்கிள், யார் அவங்க? அவங்க பேர் என்ன? எங்க இருக்காங்க? ரமணி. இல்ல ரமணி, பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கிள் நீங்க சொல்லுங்க. ரமணி உன்னை பார்த்தா பிரச்சனை தீர்த்து வைக்கிற மாதிரி இல்ல. நீ ஒண்ணு செய், போய் காஃபி போடு போ, நான் பேசுறேன். அப்பா அந்த இன்னொரு வெயிட். இன்னைக்கு உன் டர்ன். மறந்துட்டியா? நீ போய் காஃபி போடு, நான் பேசுறேன். நோ ரமணி, இது என்னோட பேரண்ட்ஸ் மேட்டர், நான் தான் பேசலாம். ரமணி, இது இன்லாஸ் மேட்டர், நான் பேசுறேன். நீ போய் காஃபி போடு. நோ ரமணி, என்னால முடியாது, நீ போய் போடு. ரமணி, கான்ட்ராக்ட் இஸ் கான்ட்ராக்ட். நீ போய் காஃபி போடு. என்னால முடியாது. ரமணி, ஏன் ரமணி இப்படி இருக்க? ரமணி போறவங்க சண்டையை நிறுத்துங்க, நான் போய் காப்பி போட்டுக்கிட்டு வரேன். இல்லடி வா இப்படி. என்ன இதுதான் மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கிறது இல்ல. குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னா அதை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணாம பெருசா தியாகம் பண்றத அப்படியே விட்டு கொடுத்துடுறான். ரமணி, நீ எவ்வளவு ஆசையா மாப்பிள்ளை எழுத்து பேசுற, அந்த மாதிரி இவன் எழுத்து பேச மாட்டேன்றாமா? ஏமா மாப்பிள்ளை எழுத்து பேச வேண்டியதானே? ரமணி என்ன எழுத்து பேசணுமா? ஓ உங்களையா? ஏமா அப்பா ஒரு வார்த்தை ஆசை எழுத்து பேச வேண்டியதானே? அது மட்டும் என்னால முடியாது ரமணி. அப்போ டைவர்ஸ் தான். ரமணி
நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்பா வேற என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, தினம் வேண்டாம். ஒரே ஒரு நாளைக்கு நீ 7 மணி வரைக்கும் தூங்கு. நான் ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வந்து உன்னை எழுப்புறேன்னு சொன்னா, அன்னைக்குன்னு பார்த்து காலையில 5 மணிக்கே எழுந்து விடுவிடுன்னு குளிச்சுட்டு மூஞ்சி மொத்தம் மஞ்சள் அப்பிக்கிட்டு காலைல வந்து விடலாமா? ஆண்டி, அங்கிள், அது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் எதிர்பார்க்கறதுக்கு நேர்மாறா இருக்காப்பா. நேர்மாறா இருக்காங்களா? ஆண்டி, அங்கிள் உங்க காலில் விழுறங்கிறார். விழுட்டமே, அங்கிள் விழுங்க. ஐயோ ரமணி, ஏமா அப்பா தான் உனக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்றாருல, குடிக்க வேண்டியது தானே? ஐயோ அது மட்டும் என்னால முடியாது ரமணி. அப்பா டைவர்ஸ் தான். ஆண்டி 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 ஆண்டி, ஒரு சின்ன டவுட். எல்லாத்துக்குமே முடியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் அது மட்டும் முடியாதுன்னு சொல்றீங்க? நல்லா கேளுங்க மாப்பிள்ள. ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போட்டுக்க மாட்டேன். மாடர்ன் ட்ரெஸ்? அங்கிள், என்ன மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க? ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட். ஓ ஆண்டி, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் ஷர்ட் போட்டுக்கலாமே? அது மட்டும் என்னால முடியாது மாப்பிள்ள. அப்ப டைவர்ஸ் தான். என்ன சொன்னாலும் திருத்தவே முடியாது மாப்பிள்ள. ஒரு நல்ல வக்கீல பாருங்க. லாயர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் என்ன அட்வைஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். நானே அட்வைஸ் பண்றேன். ஒரு பேப்பர் எடுத்து அம்மா கிட்ட நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னு எழுதி என்கிட்ட கொடுங்க, நான் மாத்தி காட்டுறேன். உன்னால முடியுமா? முடியும்பா. முடியாது. நான் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு அப்பவே சொல்லிட்டேன். அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். ஐயோ, உங்களுக்கு என் மேல இறக்கமே இல்லையா? நான் பாவம் தானே. பத்மா, முதல்ல நீ என் மேல டிபெண்டா இருக்கிறத நிறுத்து. நம்ம பொண்ணு ரமணியை பாரு, எவ்வளவு இண்டிபெண்டா இருக்கா. ஏன் தான் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்களோ? சனி தான் பிடிச்சிருக்கு. நவகிரகத்தை சுத்தி வாங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கவே இல்ல. பத்மா, முதல்ல நீ என்னையே சுத்தி வரத விடு. அழாத. அப்பா அப்பா, இதுல இருக்கிறதுலாம் தானே உங்களோட டிமாண்ட்ஸ்? அம்மா இந்த மாதிரி மாறணும், அவ்வளவுதானே? கரெக்ட். நீங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எங்க? அதோ இருக்கு. ரமணி எடுறா. மாப்பிள்ள, அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது, அசிங்கமா இருக்கும். யா அங்கிள், நீங்க லாயர் கிருஷ்ணமூர்த்தி நம்பர் கேட்டீங்களா? மாப்பிள்ள, நான் பாவம் தானே. அங்கிள், தேங்க்யூ. அப்பா வேண்டாம்ப்பா, அம்மா இந்த ட்ரெஸ்ஸ போட்டாங்க, அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. சரி வாமா, முதல்ல ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வாண்டா ரமணி, அம்மா பாவம் தானே. ஐயோ, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா நாங்க தான்மா பாவம். வா. நீங்க ஏன் தான் இப்படி எல்லாம் கெட்டு போயிட்டீங்களோ? அங்கிள் அங்கிள். ஹலோ ஹலோ. Something wrong. No. எங்கே மருமக? ரமணி. ரமணி என் ஒய்ஃபோட மாடியில இருக்கா. அம்மாவும் பொண்ணும் மாடியில 2 பேரும் குசு குசுன்னு பேசுற டைப் இல்லையே. No, definitely there is something wrong. இருங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். யூ கம் டவுன். அவங்களே வருவாங்க. ஆமா சம்பந்தி, அவங்களே வருவாங்க. வருவாங்களா? இல்ல, அது என்னடா இது? 2 பேரும் டெலிவரி வார்டில் நிக்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க, என்ன ஆச்சு? பாரு, இப்படிதான் 1971 வார்ல என்னாச்சும் ஒருத்தர் துப்பாக்கி தூக்கிட்டு முடிச்சு. அப்பா மாப்பிள்ள சொல்லிடுறேன். ஆண்டி மாடர்ன் ட்ரெஸ்ல வர போறாங்க. சம்பந்தி அம்மா மாடர்ன் ட்ரெஸ், லியோ டாட்ஸ், மினி ஸ்கர்ட்ஸ், பிக்னிஸ்.
அப்பா அப்பா கண்ட்ரோல் சார் வெறும் பேண்ட் அண்ட் ஷர்ட் தான். இல்லடா இது செம்மந்தி அம்மா மாடர்ன் ட்ரெஸ்ல வர்றதுக்கு எப்படா சம்மதிச்சாங்க? வெக்கப்படுவாங்களே. அங்கிள் டைவோர்ஸ் பண்ணிடுவேன் மிரட்டினார். அதான். ஓஹோ, டைவர்ஸுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கா? யூஸ் பண்ணிடுவோம். ஆனா பிரபாக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் சூட் ஆகாத. சீனிவாசன், சீக்கிரமா சம்பந்தியமா வர சொல்லுங்க, தாங்க முடியலையே. சம்பந்தி, அது இப்பதான் முதல்ல இந்த ட்ரெஸ் போடுறாங்க, அது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க உடனே போயிட்டு அப்புறமா வாங்கலாம். அதுக்கு எதுக்கு இந்த அறை அரைக்கிறீங்க? அப்பா சீனிவாசன், உங்க வைஃப் மாடர்ன் ட்ரெஸ்ல வருது, நீங்க மட்டும் பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீயும் பார்க்க போறியாடா? ரமணி, அப்பாவை ரெடியா இருக்க சொல்லு, அம்மா வராங்க. இப்ப வேண்டாம், அம்மாவை அப்புறமா வரச்சோம். அங்கிள், ரமணி, அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ? எங்க அம்மா கூட 30 வருஷம் வந்துட்டார், அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் ஒண்ணு ஆக. பத்மா, அங்க எதுக்கு நின்றுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? இப்படி வந்து என் பக்கத்துல உட்காரு. அது மட்டும் என்னால முடியாதுங்க. இந்த பேண்ட் ரொம்ப டைட்டா இருக்குது. மாத்திக்கிட்டு வந்து உட்காரட்டுமா? மாத்தின டைவோர்ஸ் தான். ஏங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏண்டா சீனிவாசா இப்படி அடம் பிடிக்கிற? எங்க சொல்லு பார்க்கலாம். அது மட்டும் என்னால முடியாதுங்க. அம்மா, மாடியில நான் சொன்னதுக்கெல்லாம் ஓகே ஓகே தலையாட்டல, இங்க வந்து இப்படி பண்ண எப்படி? சீனிவாசன் கூப்பிடு. டேய் சீனிவாசான்னு கூப்பிடணும். அங்கிள், உங்களுக்கு இது தேவையா? என்ன மாப்பிள்ள, உங்களை ரமணி வாடா போடான்னு கூப்பிடலாம், என் ஒய்ஃப் என்ன டா போட்டு கூப்பிடுறதுன்னு ஆசைப்படுறது தப்பா? ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. யாருக்கு? இங்க இருக்கிற எல்லாருக்குமே. மா, அப்பாவை கூப்பிடுமா. ஏங்க? ஐயோ, பேர் சொல்லி மை காட். ஆண்டி, ஸ்ரீனிவாசன் கூப்பிட்டுருங்க. இல்ல லாயர் டைவோர்ஸ். மாப்பிள்ள, நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க மாப்பிள்ள. கூப்பிடுமா. சி நீ பா சா. ஓகே. நோ, டேய் சீனிவாசா. ஐயோ, கர்மம். வா, டேய் சீனிவாசன் கூப்பிட்டு தொலைய. டேய் சீனிவாசா. காதுல விழல. ஆண்டி, சத்தமா டேய் ஸ்ரீனிவாசன் கூப்பிட்டுருங்க. இங்க பக்கத்துல யாருமே இல்ல. டேய் சீனிவாசா. சம்பந்தி அம்மா. போங்க சம்பந்தி. அம்மா, வெக்கப்படக்கூடாது சொன்னேன்ல. அது மட்டும் என்னால விட முடியாதுடே. அப்ப டைவர்ஸ் தான். அம்மா, அழக்கூடாது. சரி, அழல. வெரி குட். அப்படிதான். எங்க இப்ப என்ன வந்து ஆசையா டா போட்டு கூப்பிடு பார்க்கலாம். சம்பந்தி அம்மா, டேய் அப்படின்னு ஒரு வார்த்தை சத்தம் போட்டு கூப்பிடுங்க, எனக்கும் கேட்கணும் போல ஆசையா இருக்கு. சரி. டேய் கேசவா, எப்படா வந்த? குட். எங்க இப்ப அதே மாதிரி என்ன ஆசையா கூப்பிட்டு பார்க்கலாம். சும்மா இருடா, போய் காப்பி கொண்டு வாடா. போடா. அம்மா, நான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லையே. அதெல்லாம் தானே வரும்டி. மசம் நிக்காதடா, போடா. போய் காப்பி கொண்டு வாடா. ரமணி, இந்த காப்பி பொடி டப்பா. இருங்கப்பா, நான் போட்டு கொண்டு வரேன். இல்லடே, இப்படி வா. ஃபேமிலில பிரச்சனைன்னா ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். கரெக்ட். போய் காப்பி கொண்டு வாடா. மாப்பிள்ள, இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க சீனிவாசன்?
போங்க. டேய் கேசவா தள்ளுடா, நான் உட்காரணும். அடுத்த தடவை பேண்ட் வாங்கும் போது 2 இன்ச் லூசா வாங்கணும். அவனுக்கு வாங்கவே தெரியல. என்னடா கேசவா வெக்கப்பட்டு இருக்க? சம்பந்தியம்மா, எனக்கும் வெக்கம் வருது. என்னது சம்மந்தி அம்மாவா? அது என்னது சம்மந்தி அம்மா? அப்படின்னு எனக்கு வயசாயிடுச்சு. ஷார்ட்டா ஸ்வீட்டா பத் அப்படின்னு கூப்பிடுறா. பத் பத். அம்மா, இதெல்லாம் உனக்கு சொல்லி தரவே இல்லையே. அதெல்லாம் தானா வரும் வரும். டேய் சீனிவாசா, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா காப்பி எடுத்துட்டு வாடா, நேரம் ஆகுது பாரு. ரமணி, உங்க அம்மா ரொம்ப ஃபாஸ்டா ஓவர்டேக் பண்றாங்க. ஆக்சிடென்ட் தான். காஃபி ரொம்ப நல்லாவே இருக்குடா. அது பேப்பரை கொடு. இது இதையா? கைத்து போட்டு தரேன். இல்ல பத்மா, இது ஒன்றும் இப்ப அவசரம் இல்ல. கையெழுத்தெல்லாம் கையோட பண்ணணும்டா. கேசவா பேனா இருந்தா கூட. இதோ. திரும்ப. சீனி டைவர்ஸ் ஒண்ணுன்னு ஆசையா கேட்டான், கைத்து பண்ணோம். திரும்படா. அப்படியே இந்த அப்படியே. கேசவா, உனக்கு தெரிஞ்ச ரிட்டையர்டு கமாண்டர் வேண்டாம், ரிட்டையர்டு அட்மிரல் யாராவது இருக்காங்களாடா? எதுக்கு? என்னடா ஜோக் பண்ற? எனக்கு 2வது கல்யாணத்துக்கு தான். நான் என்ன இதுல மாட்டி விடாதீங்க. நான் வரேன். டேய் டேய் கேசவா 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 மாப்ள இங்க வாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. எனக்கு பொருத்தமா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களாடா? ரமணி, this is too much. ஆமாண்டா. அப்பா, this is too much. ஆமா பத்மா, this is too much. நீ மாப்பிள்ளை எல்லாம் வாடா போடான்னு கூப்பிட கூடாது. அப்படித்தான்டா கூப்பிடுவேன். ஐயோ, மாப்பிள்ளை அப்படி கூப்பிட கூடாது. அப்படித்தான்டா கூப்பிடுவேன். மாப்பிள்ளைய அப்படி கூப்பிட கூடாது. அப்படித்தானே. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கால்ல உங்க கைய காலா புடிச்சு கஞ்சிர இதெல்லாம் வேண்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுங்க. மா, இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி? நடந்தது நடந்து போச்சு. எல்லாம் ஒன்னால தாண்டி வந்தது. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம கை பட்டுடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, ஏந்திரு பத்மா. பரவாயில்ல பத்மா, இப்படி உட்காரு. வேண்டாங்க, நான் இப்படியே நின்னுகிட்டே இருக்கு. நீ அழறது பார்க்க நல்லாவே இருக்கு. போங்க. வெக்கப்பட்ட அழகாவே இருக்க. என்னங்க போங்க நீங்க. இப்படி கொண்டா, இதெல்லாம் இன்னும் உனக்கு வேண்டாம். ஆக்சுவலி புடவை தான் உனக்கு ரொம்ப சூட்டா இருக்கு. என்னங்க அப்பா, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மா போட சொன்னீங்க? வேற என்ன, புத்தி கெட்டு போச்சு. பத்மா வா வா, கிளம்பலாம் போலாம். அப்பா, பைய விட்டுட்டு வர பாரு, எடுத்துட்டு வா. சாரி மாப்பிள்ள, நான் உங்களை தெரியாம டா போட்டுட்டேன். அவர்கிட்ட சொல்லிடுங்க, உங்க அப்பா கிட்ட. நான் வரேன். வரேம்மா. வரேன் ரமணி. வரேன் மாப்பிள்ள. ரமணி, என்னடா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் ஜெனரேஷன் கேப். நம்மளால அவங்கள மாதிரி இருக்க முடியாது, அவங்களால நம்மள மாதிரி இருக்க முடியாது. ஆனா நம்மள மாதிரி இருக்கணும் தானே எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. Is he not happy with his married life? No, no. You see, அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய இன்டிமசி இருக்கு. ஆனா நம்மள மாதிரி டா போட்டு பேசினாதான், நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் இன்டிமேட்டா தெரியும்னு உங்க அப்பா உங்க அம்மா மாத்த ட்ரை பண்ணா பாரு. That's why he went wrong. ஏன் அவங்களாம் மாறக்கூடாதா? அவங்களால மாற முடியாது. அதனால்தான் அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படி நம்மள வளர்க்குறாங்க. We are their dreams. நாம எப்படிலாம் இருக்கணும்னு கனவு காண்றோமோ அப்படிதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கும். அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை. ஓ, ரமணி, உன்னோட ட்ரீம்ஸ்லாம் என்ன? வேண்டாம். டேய் சொல்லுடா. ஐயோ வேண்டாம் வேண்டாம். ரமணி, உன் ட்ரீம் என்ன? இல்ல, முதல்ல நீ சொல்லு. இல்ல நீ சொல்லு, நான் சொல்றேன். இல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். நோ நோ நோ, நாட் இன் திஸ். நீ முதல்ல சொல்லு.
ரமணி வை ரமணி எதுக்கு எடுத்தாலும் நீ ஆர்கியூ பண்ணணுமா? நீ தான் ஆர்கியூ பண்ற, நான் எங்க ஆர்கியூ பண்றேன்? நீ முதல்ல உன்னோட ட்ரீம் சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். நீயும் சொல்ல வேண்டாம். ஃபைன். உன் ட்ரீம்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆல் மேல் சென்டர். உன் ட்ரீம்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும். உன் ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தா சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒரு புது தீசிஸே எழுதிருவார். What do you know about my dreams? My dreams are nightmares. Yes. உன் கூட டே ஃபுல்லா இருந்தா நைட்ல நைட்மேர் தான் வரும். ரமணி, you're talking too much. You're talking too much. You shut up. You shut up. You shut up. Shut up. ஏன் இப்படி நாய் மாதிரி கொலைக்கிற? நான் நாய் மாதிரி தான் கொலைப்பேன்.